ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதத்தோட 3வது நாள். காலையிலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சு சர்க்கோண கோலம் போட்டுட்டு 3 எழுத்துக்கள்லையும் 3 தீபம் ஏத்தியாச்சு. கந்த சஷ்டி விரதத்துல பொதுவாகவே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா, இடையில பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒருவேளை பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா முருகன் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாரோ அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. தயவு செஞ்சு நம்ம பீரியட்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா முருகன் நம்ம கிட்ட நெருங்கி வருவாரு. மற்ற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா முருகர் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கனவுல வர மாட்டாரு. ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி கனவுல வருவாரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முருகர் மேல அதிக பக்தி ஏற்படும். அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலையே படாம கந்த சஷ்டி கவசம் திருப்புகள்லாம் நீங்க உங்க ஹால்லே உட்காந்து படிச்சு நல்லபடியா பாத்தீங்கன்னா விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட அப்பனுக்கு நான் தேனால தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். தேன் எவ்வளவு தித்திப்பா இருக்கோ அதே மாதிரி உங்க எல்லார் வாழ்க்கையும் நல்ல தித்திப்பா அமையணும்ட்டு என் அப்பங்கிட்ட வேண்டிக்கிறேன். வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயாச்சு. கோவிலில் முருகருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணி சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட மன தைரியத்தோட விரதத்தை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலையும் நம்ம முருகர் நடத்தி கொடுப்பாரு. தேங்க்யூ.